படம் விறுவிறுப்பாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. எழுதி இயக்கி நடித்திருக்கக்கூடிய அலெக்ஸினுடைய நடிப்பு வெடிப்புறவும் துடிப்பாகவும் இருந்தது. ஒரு இரத்தத்தை உறைய வைக்கிற நடிப்பாக அலெக்ஸினுடைய நடிப்பு இருந்தது. சத்யராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். ஏழை மக்களுக்கு கல்வியை, சமூக நீதியை பேசுகிற படம் இந்த படம். அதுல என் கேரக்டருக்கு பேரு அண்ணாதுரை, அந்த பேரையே வைக்க விடல தணிக்கை துறை. 48 இடத்துல கட் பண்ணி தான் இந்த படம் இன்னைக்கு வந்திருக்கிறது. தயாரித்திருக்கின்ற எட்வின் பிரபு ஒரு வில்லன் வேடத்துல வருகிறார். தமிழ் திரையுலகத்திற்கு பிரபு என்கிற வில்லன் கிடைத்து விட்டார். அதை தமிழ்நாடு சினிமா அவரை கொண்டாட போகிறது. தோழர் செய்வரா ஒரு அருமையான திரைப்படம். இந்த திரைப்படம் இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமா அமையுது. இந்த திரைப்படத்தை இன்னும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கல்வி சார்ந்தோ சரி, மதம் சார்ந்தோ, ஜாதி எதாவது சார்ந்தோ சரி, படிப்புங்கிறதுக்காக ஒரு போராடிட்டு இருக்கான், இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்கிற விஷயத்த இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல். அதுவும் இல்லாமல் படிப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்குங்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் சரி, படிப்பு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுற விஷயமா இருக்குது. கேட்டகரியாவோ, ஜாதியோ, மதமோ. ஆனால் படிப்பு என்பது முக்கியமான விஷயம். எல்லாரும் படிங்க, வாழ்க்கையில் முன்னேறதுக்கான விஷயம்தான். அது இல்லாமல் அந்த படத்தில் கதாநாயகன் ஒரு இயல்பான விஷயமா, இயல்பான ஒரு விஷயத்த பாதிக்கப்பட்ட விழுந்தவனுக்கு தான் வழி தெரியுங்கிற மாதிரி உண்மையுமே பாதிக்கப்பட்டு விழுந்தானே அவர் எதிர்காலத்தை இதுக்கு மேலே வர்றவங்களும் இதுக்கு முன்னாடி வந்தவங்களோட வழியை எல்லாம் அற்புதமாக நடிச்சிருக்காரு. நம்ம அப்புறம் நிறைய ஆக்டர்ஸு, கூல் சுரேஷ் அண்ணா அவங்களும் சரி, எல்லாருடைய ஆக்டிங் சூப்பராக இருந்தது. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தேட்டரில் இந்த படத்தோடைய கருத்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுவேன், இந்த கருத்து நல்லா இருக்குது. ஆனா காலேஜ் பசங்க இந்த கருத்துக்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா தசை மாதிரி போற காலம் இது. அந்த தசையை மாத்துறதுக்கு இந்த கருத்துக்கள் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா நடிச்சு ஒருத்தர் வச்சு ஒருத்தர் குறை சொல்ல எங்களுக்கு இந்த கவர்ச்சி எல்லாம் ரொம்ப இல்லை. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்ல பிள்ளைங்களே இந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு நல்ல இது. நம்மளுக்கு அரசியல இதுல வலிக்காதீங்க. இது பிள்ளைங்க தசை மாதிரி போதில்ல, அதுங்க ஒரு நல்லா இருக்கணும். அந்த கருத்துக்கள் சத்யராஜ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெற்றவங்களும் ஒரு பிள்ளைங்களை எப்படி ஒரு கருத்துக்கள் சொல்றதுக்கு எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால இதை என் பிள்ளைங்களுக்கு நாங்க இது ஒரு இதுவா சொல்லுவோம். கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து ஒருத்தர் படிக்கணும்னாக்கி அந்த படிப்புக்கு பெரிய ஆணவ ஆதிக்கம் அந்த படிக்கிற காலேஜ்ல ஒரு ஏழைப்பட்ட பையன் படிக்கும் போது அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அதனால கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பேஸ் பண்ணி 4 வருஷம் அந்த காலேஜ் படிச்சு வெளியே என்ன பண்ணணுங்கிறத நல்ல கான்செப்ட் நல்லா சொல்லியிருக்காங்க. சூப்பர், நல்லா இருக்கு. குறை சொல்றது ஃபர்ஸ்ட் ஹாப் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாப்ல சத்யராஜ் ஃபுல்லா வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல பையன் 4 வருஷம் படிக்கிறான். அந்த 4 வருஷம் படிக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சமாளிக்கிறத செகண்ட் ஹாப்ல கொடுத்துருக்காங்க. கூல் சுரேஷ் லாஸ்ட்ல உட்கார வச்சிருக்காரு. பக்காவா அதை எடுத்து சொல்லி கூல் சுரேஷ் நல்ல ஒரு கான்செப்ட், சூப்பர் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. காமெடி மொட்டை ராஜேந்தர் அவருடைய அவங்கவுங்க பார்ட் அவங்கவுங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க. அங்கங்க இந்த கதைக்கு தேவையான அந்த இது என்னென்ன இது கொடுத்தாங்களோ, அந்த வில்லன் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கூல் சுரேஷ் நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு இல்லையா எப்போதுமே, அது நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோ இதில் மெக்கானிக்கல் ரோலாக பண்ணியிருப்பாரு. ஒரு காலேஜ் முடிச்சு டைமில் அதுலேருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் மூவி. மெக்கானிக்கல் இன்ஜினியர்லேயே தெரியும் எப்படி இருந்தாலும். இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு கூட்டு போய் பண்ணால் அவன் எவ்வளோ பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு மெக்கானிக் கூட்டு போய் ஒரு இடத்துல பேசணும் எப்படி பேசுவான்னு தெரியும். ஸோ அதனால ஈஸி என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் ஆகிட்டாரு. ஆனால் அங்கே இருக்கிற வளர்ந்த சமூகம், ஒரு பணக்கார குடும்பம், ஒரு பணக்கார வீட்டு பையன் தான் வில்லன். இதில் வில்லன் ரோல் பண்ண கலிவர்தன் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவர் அறிமுகம் ஆயிருக்காரு. டேரக்டரே ஹீரோவாக பண்ணியிருக்காரு. எல்லா நேம் டைட்டில் கார்டு எல்லாம் மென்ஷன் பண்ணி பார்த்ததுனால சூப்பராக இருந்துச்சு. அவர் அலெக்ஸ் ஏடி அவரோட இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. லீட் ரோல் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் பேர் நெப்போலியன் வச்சிருக்காங்க. சத்யராஜ் பேர் தோழர் சேகவரா. இவர் நெப்போலியனா என்ன புரட்சி பண்றாரு அப்படின்றத செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா கருத்து இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு, எல்லாமே நல்லா சூப்பரா இருந்துச்சு.